வால்மீகியும் சொல்லாத, கம்பனும் பாடாத ஒரு பகுதியை தோண்டி எடுத்து ராமாயணத்தில் இருப்பதாக கூறி வன்னியரசு திரிபு செய்வது ஹிந்து எதிர்ப்பு அரசியலுக்காக. உத்தரகாண்டம் ஒரிஜினல் ராமாயணமே அல்ல, அது ஒரு இடைச்செருகல் என்கிற போது அதில் வருகிற சமூகவதம் மட்டும் எப்படி ராமர் காலத்தில் நடந்ததாக இருக்க முடியும்? ஸ்ரீ ராமரின் காலத்தில் சாதி கொடுமை இருந்ததா என்பது குறித்தும் அலசுவோம். ஸ்ரீ ராமரின் சமகாலத்தவர் என்று கருதப்படுகிற வால்மீகியே ஒரு வழிப்பறி கொள்ளையராக இருந்தவர்தான். 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே தவம் செய்த சம்பூகன் வெட்டி வீழ்த்தப்பட்டான் என்றால், திருடராய் இருந்த ரத்னாகர் தவம் செய்து மகரிஷியாக உயர ராமர் காலத்து சமுதாயம் அனுமதித்ததே அது எப்படி? தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் சம்பூகன் கொல்லப்பட்டான் என்று வாதிட்டால், ராமபிரானால் கொல்லப்பட்ட ராவணன் பிராமண சமூகத்தை சார்ந்தவர், உயர்குலத்தவன் ஆயிற்றே, அவனை ஏன் வதம் செய்ய வேண்டும்? ஸ்ரீ ராமர் ஜாதி வேதம் பார்க்க கூடியவர் என்றால் ஒரு சாதாரண வேடனாகிய குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டது எப்படி? குகனை கட்டி தழுவி குகனோடு ஐவரானோ என்று அவர் சொல்லி இருக்க முடியுமா? பழங்குடியின மூதாட்டியான சபரி பக்தி வேலிட்டில் கடித்து தந்த கனிகளை முகம் சுளிக்காமல் பெற்று உண்ட ராமன் சாதி வேதம் பார்த்தவரா? இவற்றிலிருந்தே சமூகவதத்தை முன்வைத்து இன்று கிளப்பி விடப்பட்டிருப்பவை அனைத்தும் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட புடுகு மூட்டைகள் என்பதை தெளிவாக உணர முடியும்.